இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தொடக்க திறவை காலத்திலே கொரிந்து நகரம் பாவத்தில் உழல்கின்ற ஒரு நகரமாக இருந்தது. எப்படின்னு சொன்னால், கொரிந்து நகரம் ஒரு துறைமுக பட்டினம். கப்பல்கள் வந்து நிற்கும், சரக்கு இந்த மாதிரி ஒரு வருகின்ற ஒரு துறைமுக பட்டினம் கொரிந்து நகரம். அப்படி இருக்கின்ற பொழுது கப்பல்கள் அங்கேருந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வருவாங்க, கொரிந்துக்கு வருவாங்க. தங்களுக்கு தேவையானவற்றை அங்கேருந்து வாங்கி கொள்வார்கள். சாப்பாடு, தண்ணி, வேறு என்ன தேவை வாங்கிப்பாங்க. இவையெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நகரம் கொரிந்து துறைமுகப்பட்டினம், கொரிந்து நகரம். இன்னொன்று சொல்லப்போனால், அங்கே பரத்தமை மிக மலிந்து கிடந்தது. பரத்தம்னு சொன்னால், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விபச்சாரம் என்ற அர்த்தம். மக்கள் இந்த தீய ஒழுக்கத்திலே உழண்டு கொண்டிருந்தார்கள், பரத்தமையிலே. அப்படிப்பட்ட மக்களுக்கு தூய பவுல் நற்செய்தி அறிவிக்க போறார். மக்கள் நீங்கள் அந்த ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 5ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கணும் நீங்கள். அதில் எந்த அளவுக்கு அதில் தீய ஒழுக்கம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒருவன் தன் தந்தையின் மறு மனைவியை கொண்டிருக்கிறான்னு வரும். தன்னுடைய சித்தி இல்லையா, அம்மா ஸ்தானத்தில் அந்த அந்த ஒரு பெண்ணோடு தவறாக இருக்கான்னு சொல்லிட்டு பயப்படப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தீய ஒழுக்கத்தை அந்த மக்கள் உழண்டு கொண்டிருந்தார்கள். அங்கே பயப்படுவார், உங்கள் தலைமுடியை மூடுங்க, முக்காடு போடலாம் சொல்லுவார். இங்கே வாசிச்சு பாருங்க நீங்கள். அப்போது அப்படி வாழ்ந்த மக்கள் தூய பவுலுடைய இறைவார்த்தை அறிவிப்பு, நற்செய்தி அறிவிப்பு பணியால் மனம் மாறி இருப்பாங்க. நற்செய்தி அறிவிச்சுட்டு அவர் வேற ஊருக்கு போவார். மக்கள் திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்ற சூழ்நிலை கேள்விப்படுவார் பவுல். அப்படிப்பட்ட தருணத்தில் எழுதப்பட்டது தான் இன்றைய முதல் வாசக பகுதி. வாசிக்கிறேன் பாருங்களேன். கொரிந்து திருச்சபைக்கு சொஸ்தேனம் எழுதுவது பவுல் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு, வார்த்தை கவனிக்கணும். நீங்கள் தீய ஒழுக்கத்திலேயோ தீய நாட்டத்திலேயோ இருந்தீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட நிலையிலேயே நீங்கள் இருங்க. இந்த தூய நிலையிலேயே இறைமகன் இயேசு மீண்டும் வரும் அந்த நாள் மட்டும் நீங்கள் நல்ல பிள்ளைகளாகவே இருங்க என்று, அதாவது நீங்கள் கொண்ட நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, நல்ல நடத்தையிலே உறுதியாக இருக்க திருச்சபையை பவுல் வலியுறுத்துகிறார். இன்றைய வாசக இறுதியில் நம்ம கவனிக்கணும். நாம இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு இல்லையா, என்ன பண்ணணும்? எந்த குறையும் இல்லாதபடி இருக்கணும், குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி இருங்க நீங்க என்று என்ன பண்றார்? இந்த தொடக்க திருச்சபையை, கொரிந்து திருச்சபையை, அதாவது நீங்கள் மனம் மாற்றம் பெற்றீங்க இல்லையா, அந்த நிலையிலேயே நீடித்திருங்கள் என்று தூய பவுல் அந்த மக்களுக்காக என்ன பண்றார்? ஜெபிக்கிறார், வலியுறுத்துகிறார். சகோதர சகோதரர்களே, நாம் கொண்ட நல்ல காரியங்களிலிருந்து பாதை மாறி போகாதபடி நம்மை அதிலேயே பயணிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. இதே கருத்தைத்தான் நற்செய்தியில் இயேசப்பா சொல்றார். இப்போ முதலாளி இருக்காரு, அவர் வெளியூர் போகிறாரு. போகும் பொழுது வேலைக்காரர் சொல்லிட்டு போகிறார், வேலைக்காரங்களா ஒழுங்காக விட்ட பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் வருகின்ற பொழுது
முதலாளி இருக்கும் பொழுது எவ்வளவு நீங்கள் உண்மையாக விசுவாசமாக வேலை செய்தீர்களோ அதே போல் என்ன பண்ணும், அவர் வருகின்ற வரை நீங்கள் வேலை செய்யணும். அப்படி அவர் வருகின்ற வரை நீங்கள் அதே வேலையை உறுதியாக மாற்றமில்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த முதலாளி வந்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவார். அதுக்குரிய சன்மானத்தை உங்களுக்கு கொடுப்பார். மாறாக முதலாளி திடீர்னு வந்து பார்க்கும் பொழுது நீ உங்களுடைய வேலையை செய்யாமல் ஊதாரித்தனமாக இருந்தால், தீய நாட்டத்தில் நீங்கள் வேற வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, முதலாளியை ஏமாத்துனீங்கன்னா அதற்குரிய பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆக சகோதர சகோதரிகளே, நாம் மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக அந்த மனமாற்றத்திலே நன்னடத்தையிலே தொடர்ந்து அப்படியே உறுதியாக நிலைத்திருக்கும் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என இன்றைக்கு நம்மை இறைவன் வலியுறுத்துகிறார். சகோதரர்களே, கொண்ட கொள்கையில் கடவுளுடைய கரம் பற்றுதலில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தடம் மாறாமல் இல்லையா, நல்ல பாதையிலிருந்து விலகி எங்கும் செல்லாதபடிக்கு இருக்க ஆண்டவரை ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மீண்டும் மீண்டும் வேண்டும்.